ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான சில டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா லடாக்ல புதியதாக ஒரு விமானப்படை தளத்தை திறந்திருக்காங்க. அது நம் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? சவுதி அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 போர் விமானத்தை வாங்க நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பும் கூட அதற்கு ஓகே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, பெங்களூரு வந்திருக்கும் அமெரிக்க குண்டுவீச்சு விமானம். இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் லடாக்ல கடல் மட்டத்திலிருந்து 13,700 அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகின் உயரமான நியோமா விமானப்படை தளம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சீனாவுக்கு பக்கத்தில் சர்வதேச எல்லைக்கோடு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானப்படை தளம் அமைந்துள்ளது. போர்க்காலங்களில் இராணுவ விமானங்கள் எளிதாக தரையிறங்கிறதுக்கு வசதியாக 2.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரன்வேவை அங்கே அமைச்சிருக்காங்க. இது தவிர விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கட்டடம் உள்பட விமானம் தரையிறங்கிறதுக்கான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் அங்கே நியோமா விமானப்படை தளத்தில் செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக அங்கு இருந்தபடியே கனரக விமானங்கள், போர் விமானங்களை எளிதாக இயக்க முடியும். படைகள், இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் விநியோகம் ஆகியவற்றை விரைவாக குவிக்கிறதுக்கு வசதியாக நியோமா விமானப்படை தளம் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. கிழக்கு லடாக்ல இருக்கிற பாங்காங்சோ, டெம்சோக் மற்றும் தெஸ்பாங் பகுதிகளுக்கு அங்கு இருந்தபடியே படைகளை எளிதாக நகர்த்தி செல்ல முடியும். அருணாச்சல பிரதேசத்தில் துல்லியமான தாக்குதல், படைகளை நகர்த்துறது, விமானங்கள் மூலமாக பொருட்களை கொண்டுட்டு போகிறது, மலையேற்ற திறன் பயிற்சிகள் எல்லாத்துக்குமே இந்த விமானப்படை தளம் பெரிய அளவில் உதவும். லே, கார்கில், தௌலத் பெக் ஹோல்டி ஆகிய படைத்தளங்கள் வரிசையில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற இந்த நியோமா விமானப்படை தளமும் நம்ம இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அடுத்ததா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரைவிலேயே அமெரிக்காவுக்கு போக போறாரு. அப்போது முக்கியமான ஒரு பாதுகாப்புத்துறை விவகாரத்தை பேசி முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 2020ஆம் ஆண்டே ஆப்ரஹாம் ரெக்கார்ட்ஸின் கீழ் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு F-35 விமானங்களை அமெரிக்கா விற்கிறதுக்கு தயாராயிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த டீல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுடுச்சு. காரணம், சீனாவோட சவுதி நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த டீலில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிச்சாங்க. அது சவுதிக்கு பிடிக்கல. இவங்க F-35 போர் விமானத்தை வாங்கி அதனுடைய தொழில்நுட்பத்தை சீனாவோடு பகிர்ந்துருவாங்களோ, அது பற்றிய ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அமெரிக்கா ரொம்பவே பயந்தது. அதனால அந்த டீலை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போது சவுதி மறுபடியும் அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 போர் விமானத்தை வாங்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த 2 வருஷமாகவே அந்த பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக இந்த முறை முகமது பின் சல்மான் அமெரிக்கா போகும்போது இந்த விஷயம் பற்றி ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமும் கூட பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்கனவே ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. இதனால சவுதி அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா கிட்ட இருந்து 48 விமானங்களை வாங்குவாங்க அப்படின்னு ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. கையோடு மற்ற இராணுவ மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களையும் கூட வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களாம். ஆனாலும் கூட இந்த டீல் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு சந்தேகம்தான். ஏன்னா இந்த டீல் இறுதியாகணும் அப்படின்னா அமெரிக்க அரசு, அமெரிக்க அதிபர் மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய 3 தரப்பினரோட ஒப்புதலும் அவசியம். இந்த நேரத்தில் ட்ரம்ப் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இஸ்ரேல் சவுதி உறவுகள் இன்னும் இயல்பு நிலைக்கு வரவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறமா போர் விமானத்தை கொடுக்கறது பற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்வாங்க. சவுதி போர் விமானத்தை கேட்கும்போது கொடுத்துட்டா நம்ம பரவாயில்ல, இல்லைன்னா அவங்க ரஷ்யா, சீனா பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் சவுதிக்கு அமெரிக்கா இந்த F-35 போர் விமானங்களை விற்கிறத கொஞ்சம் கூட விரும்பலை. காரணம், பாலஸ்தீன விவகாரம் தான். தனி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க சவுதி. இது இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. அமெரிக்காவோட F-35 போர் விமான தொழில்நுட்பத்தை ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானோடு இந்த சவுதி பகிர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் பயப்படுறாங்க. இஸ்ரேல் ஏற்கனவே F-35 போர் விமானத்தோட F-35I ஆடிர் வேரியண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது அப்படிங்கும்போது ஈரானுக்கு சவுதி மூலமாக இந்த F-35 போர் விமானங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது இஸ்ரேலுக்கே கூட நாளைக்கு ஆபத்தாக மாறலாம். ஆக அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலோட டாமினேஷன் குறையலாம். இருந்தாலும் கூட ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆனதுலேருந்தே சவுதியோட ரொம்ப நெருக்கம் காட்டிகிட்டு இருக்காரு. எங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள், போர் விமானங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ஆண்டு மே மாதம் ட்ரம்ப் சவுதிக்கு போயிருந்தார் இல்லையா, அப்போது அமெரிக்காவும் சவுதியும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதுதான் அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல்.
$142 பில்லியன் மதிப்பிலான அந்த ஒப்பந்தத்தை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டது. அந்த டீல் மூலமா அமெரிக்க நிறுவனங்கள் கிட்ட இருந்து சவுதி அரேபியா அதிநவீனமான உபகரணங்கள் மற்றும் சர்வீஸ் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும்னு அப்போதே ஒயிட் ஹவுஸ் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. அதன் மூலமாக தான் சவுதி அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த F-35 போர் விமானத்தை வாங்க நினைக்குது. அது எதற்காகனா பாதுகாப்பு தான் முதல் காரணம். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் அமெரிக்காவோட பார்ட்னராக இருக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. இருந்தாலும் கூட F-35 போர் விமானம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சவுதியோட கைக்கு போகுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்கு. சல்மான் அமெரிக்காவுக்கு போகிறதன் மூலமாக இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அமெரிக்காவோட B-1B லான்சர் குண்டுவீச்சு விமானம் பெங்களூரு ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கு. இந்த குண்டுவீச்சு விமானத்துக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா, கோப் இந்தியா 2025 இந்தியா அமெரிக்கா நாடுகள் இடையே நடக்கக்கூடிய ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ். ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளும் கூட இதில் பங்கேற்கிறாங்க. அந்த பயிற்சியில் பங்கேற்கிறதுக்காகத்தான் இந்த B-1B லான்சர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. Subscribe to One India and never miss an update.